எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 25 ஏப்ரல் 2024, 26 ஏப்ரல் 2024 மற்றும் 27 ஏப்ரல் 2024 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, இராணுவத்துக்கு அதிகம் செலவிடும் நாடுகளின் பட்டியலில் எந்த நாடு 4வது இடத்தில் உள்ளது? இராணுவத்துக்கு அதிகம் செலவிடும் நாடுகளின் பட்டியலில் எந்த நாடு 4வது இடத்தில் உள்ளது? இந்தியா. 2023ஆம் ஆண்டு இந்தியா இராணுவத்துக்கு செலவிட்ட தொகை எவ்வளவு? ரூபாய் 6.9 லட்சம் கோடி. பிரம்மோஸ் ஏவுகணை 4ஆம் தொகுப்பு பிலிப்பைன்ஸுக்கு இந்தியா எப்போது வழங்கியது? 23 ஏப்ரல் 2024. 2024ஆம் ஆண்டு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம் எங்கு நடைபெற்றது? 2024ஆம் ஆண்டு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம் எங்கு நடைபெற்றது? அஸ்தானா, கஜகஸ்தான். 2024ஆம் ஆண்டு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் இந்தியாவின் சார்பாக பங்கேற்றவர் யார்? கிரிதர் அரமனே. இந்தியாவின் முதல் பன்னோக்கு ஒருங்கிணைந்த வெப்ப மற்றும் மின்சக்தி பசுமை ஹைட்ரஜன் முன்னோடி திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஹிமாச்சல பிரதேசம். ஹிமாச்சல பிரதேசத்தின் ஜாக்ரியில் உள்ள எல்ஜேவிஎன் நிறுவனத்தின் 1500 மெகாவாட் நாத்பா ஜாக்ரி நீர்மின் நிலையத்தில் இந்தியாவின் முதல் பன்னோக்கு ஒருங்கிணைந்த வெப்பம் மற்றும் மின்சக்தி பசுமை ஹைட்ரஜன் முன்னோடி திட்டம் தொடங்கப்பட்டது. அடுத்து 2024ஆம் ஆண்டு 2024ஆம் ஆண்டுக்கான உலக எரிசக்தி மாநாடு எங்கு நடைபெற்றது? நெதர்லாந்து, அதாவது ரோட்டர்டம் நகர் நெதர்லாந்தில் உள்ளது, அங்கு நடைபெற்றது. இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டு கேண்டிடேட்ஸ் செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் யார்? டி குகேஸ். சிரிஜா அகுலா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? டேபிள் டென்னிஸ். தற்போது இந்தியாவில் நம்பர் 1 வீராங்கனையாக உள்ளார் சிரிஜா அகுலா. T20 கிரிக்கெட்டில் ரன் எதுவும் கொடுக்காமல் 7 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் வீராங்கனை. T20 கிரிக்கெட்டில் ரன் எதுவும் கொடுக்காமல் 7 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் வீராங்கனை இந்தோனேசியாவைச் சேர்ந்த ரோமலியா. ஒவ்வொரு ஆண்டும் உலக அறிவுசார் சொத்து தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது, அதாவது கடைபிடிக்கப்படுகிறது? ஏப்ரல் 26. நேத்ரா குமணன் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? பாய்மரப் படகு. பாய்மரப் படகு. மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு உள்ளது? சென்னை. சென்னை. அறிவியல் மற்றும் தொழிலக ஆராய்ச்சி கவுன்சிலின் கீழ் சென்னையில் செயல்படும் மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் தனது 77வது நிறுவன தினத்தை 25 ஏப்ரல் 2024ஆம் தேதி கொண்டாடியது. அடுத்து 2024ஆம் ஆண்டு இந்திய விமானப்படை விருது வழங்கும் விழா எங்கு நடைபெற்றது? டெல்லி. அதாவது விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் VR சௌத்ரி 51 விமானப்படை வீரர்களுக்கு குடியரசுத் தலைவரின் விருதுகளை வழங்கினார். 3 யுத்த சேவா பதக்கம், 7 வாயு சேனா பதக்கம், 13 வாயு சேனா பதக்கம் மற்றும் 28 விசிஷ்ட் சேவா பதக்கங்கள் வழங்கப்பட்டன. அர்ஜென்டினாவை சேர்ந்த அலெசாண்ட்ரா மரிசா ரோட்ரிக்ஸ் என்ற பெண் தனது 60வது வயதில் மிஸ் யூனிவர்ஸ் பியூனஸ்
அயர்ஸ் பட்டம் வென்றார். பங்களாதேஷ், ஐக்கிய அரபு அமீரகம், பூட்டான், பஹ்ரைன், மொரீஷியஸ், இலங்கை ஆகிய 6 நாடுகளுக்கு 99,150 மெட்ரிக் டன் வெங்காயத்தை ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்திய வரலாற்று பதிவுகள் ஆணையம் ஒரு புதிய இலச்சினை மற்றும் குறிக்கோள் வாசகத்தை அறிமுகம் செய்துள்ளது. REC லிமிடெட் நிறுவனம் பசுமை திட்டங்களுக்காக இத்தாலியன் SACE நிறுவனத்திடமிருந்து 60.5 பில்லியன் ஜப்பானிய எண்ணெய் கடனாக பெறுகிறது. புனேவில் உள்ள இராணுவ மருத்துவக் கல்லூரியின் 58வது தொகுப்பைச் சேர்ந்த 112 மருத்துவ பட்டதாரிகள் 25 ஏப்ரல் 2024 கேப்டன் தேவாசிஸ் சர்மா கீர்த்தி சக்ரா அணிவகுப்பு மைதானத்தில் பயிற்சி நிறைவு அணிவகுப்பில் பங்கேற்று இராணுவத்தில் நியமிக்கப்பட்டனர். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது, அதாவது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 25, 26, 27 ஏப்ரல் 2024 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.